ராகுல் காந்தி அவர்களுக்கு திமுக தமிழ்நாட்டில் வெல்வதில் விருப்பம் இல்லை அப்படின்னு ஒருத்தர் பேசியிருக்கார். ஏன் அப்படி சொல்றாரு, என்ன சொல்ல வராரு, சொன்னது யார்? தமிழ்நாடு பாஜகவை சேர்ந்த தேர்தலில் போட்டியிடாத அண்ணாமலை அவர்கள். என்னடா தேர்தலில் போட்டியிடாத அப்படின்னு குத்துரி அப்படின்னு கேட்குறீங்களா? நிறைய பேர் எக்ஸ்பெக்ட் பண்ணாங்க, போன தடவை தான் தோத்துட்டார், இந்த தடவை தலைவன் இறங்கி புழுதி புறக்க வெற்றி பெற போகிறாருன்னு பார்த்தா நம்ம தேர்தலில் இல்லை நான் அப்படின்ட்டு போயிட்டார் எல்லாருக்கும். அப்படி இருக்கும்போது இப்போ பிரச்சாரத்தில் அதிமுக வேட்பாளர்கள் அவங்களோட கூட்டணி கட்சிகளுக்கு எல்லாருக்குமே வாக்கு சேகரிக்கிறதுக்கு பிரச்சாரத்தில் ஈடுபடுறார். அப்படி ஒரு பிரச்சார வாகனத்தில் இருந்து பேசும்போது என்ன சொல்கிறாருன்னா, ராகுல் காந்தி அவர்களுக்கு திமுக தமிழ்நாட்டில் வெற்றி அடைகிறதுல விருப்பம் இல்லை அப்படின்னு சொல்கிறார். ஏன் அப்படி சொல்கிறார் அப்படின்னா, வெளியூர் போன ராகுல் காந்தி இங்கேருந்து டெல்லி பயணப்படுறதுக்காக கோயம்புத்தூர் விமான நிலையம் அவர் இந்த ஜாயினிங் ஃப்ளைட்டில் கோயம்புத்தூர் விமான நிலையம் டெல்லிக்கு போகிறார். கோயம்புத்தூர் விமான நிலையம் வர்ற அந்த தொகுதி இருக்குல்ல, அந்த தொகுதியில் போட்டி போகிறதே காங்கிரஸ் வேட்பாளர் தான். திமுகவோட தான் கூட்டணியில் இருக்கிறீங்க. ஒரு பிரச்சாரம் எங்கள் வேட்பாளர் வாக்களிங்க அப்படின்னு சொல்லலாம். ஆனால் சொல்லலையே. வந்தார், ஃப்ளைட் ஏறினார், கிளம்பி டெல்லி போயிட்டார். அப்போ இதுலேருந்து என்ன, அவருக்கு விருப்பமே இல்லை, இந்த கூட்டணி சும்மா சந்தர்ப்பவாத கூட்டணியாக தான் இருக்குது அப்படின்ற மாதிரி பேசியிருக்கார் அண்ணாமலை அவர்கள். தமிழகத்தில் ராகுல் காந்தி அவர்கள் திராவிட முன்னேற்ற கழகம் தோற்க வேண்டும் என்று நினைக்கின்றார்கள் என்பது நமக்கு தெல்ல தெளிவாக தெரிகிறது. ஏன் ராகுல் காந்தி அவர் இந்த பக்கம் வரலாமே? பாலக்காட்டில் கேரளால பிரச்சாரத்தை முடிச்சுட்டு கோயம்புத்தூர் விமான நிலையத்திற்கு தனி விமானத்தை பிடிக்கிறார். ஐயா, கோயம்புத்தூர் விமான நிலையம் எங்கேயா இருக்கு? தாய்மார்களை, கோயம்புத்தூர் விமான நிலையம் எங்க இருக்கு? கவுண்டம்பாளையம் சட்டமன்ற தொகுதியில் இருக்கு. கவுண்டம்பாளையம் சட்டமன்ற தொகுதியினுடைய வேட்பாளர் யார்? திமுக சார்பாக காங்கிரஸ் வேட்பாளர். உள்ள போறவரை வெளியே அந்த வேட்பாளரை ஆதரிச்சு பேசலாமே. வேட்பாளர் இருக்கக்கூடிய தொகுதிக்குள்ள காங்கிரஸ் கட்சிக்கு பிரச்சாரம் பண்ணாம இன்னைக்கு ராகுல் காந்தி அவர்கள் கோயம்புத்தூர் விமான நிலையத்திலிருந்து டெல்லிக்கு போயிருக்கிறார். இதிலிருந்து என்ன தெரிகிறதுங்க? காங்கிரஸ் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கூட்டணி என்பது ஒரு சந்தர்ப்பவாத கூட்டணி.